கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வகருந்தாய தீமதன்னோ வந்தி பரசோதியா. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து நல்ல ஒரு வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, வெற்றி உங்களுக்கு, வெற்றியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். வெற்றி உங்களுக்கு. இன்று பார்க்க போவது அக்டோபர் மாத பலன்கள். அதிரடி யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு அக்டோபர் மாத பலன்கள். 4 கிரக மாற்றங்கள், 4 கிரக பயிற்சிகள், 4 திக்குகளிலும் இருந்து, 4 திசைகளிலும் இருந்து, 4 பக்கமும் இருந்து நல்லதொரு யோகத்தை வழங்குகின்ற 4 கிரக மாற்றங்கள், 4 கிரக பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகின்றது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள். சிறந்ததோர் எதிர்பார்ப்பு, உலகத்தை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு கிரக அமைப்பு, உலகத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய கிரக அமைப்பு. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு சிறந்த மாதம் அக்டோபர் மாதம் என்பது. அதாவது புரட்டாசி 15 நாட்களும், புரட்டாசி 15 முதல் ஐப்பசி 14 வரை காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு 6ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி ராசியில் 15 நாட்கள். சூரியன் இதற்கு கதாநாயகன். ஒவ்வொரு மாத பலன்களை நாம் பார்க்கும் பொழுது அதற்குரிய கதாநாயகன், கிரகத்தின் தலைவன், எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் கதாநாயகன், நவநாயகத்தின் அதிபன். அப்படிப்பட்ட சூரியனாகப்பட்டவன் மிகவும் சிறந்த ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகிறார் என்பதை அவரை மையமாக வைத்து இந்த புரட்டாசி மாதம் 15 நாட்கள், 15 டு புரட்டாசி 15லிருந்து புரட்டாசி 31 வரை, ஆக ஐப்பசியில் 15 நாட்கள். ஆக புரட்டாசி என்பது ரணம், ரோகம், துன்பம், தொழில் இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக இழப்பு, இடமாற்றம், இதை ஏற்படுத்துவது புரட்டாசி மாசம். ஆக வேலை இழந்தவருக்கு உத்தியோகம் கொடுப்பது ஐப்பசி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பது, பேசி முடிப்பது, வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்துவது இந்த ஐப்பசி மாதம். ஆக இடமாற்றத்தை கொடுத்து நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய, போதும் இப்போ அந்த கம்பெனியில் வேலை பார்த்தது போதும், வேற கம்பெனிக்கு போவோம், எப்போ பார்த்தாலும் இவன் பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் மேலதிகாரி, இந்த மேனேஜர்கிட்ட வேலை பார்க்க முடியாது, மனுஷனாவே இவன்ட்டு போனா போதும், இந்த கம்பெனிலேருந்து போனா போதும், நமக்கு இருக்க திறமைக்கு இவன்ட்டெல்லாம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு நிறைய உருவாக்கக்கூடிய புரட்டாசி மாதம். நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் இடமான ஐப்பசி மாதம். புதன் வாக்குவாதங்களின் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவன், சுக்கிரன் மன திருப்தியோடு உத்தியோகத்தை தரக்கூடியவன். ஆகவே இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனையாகக்கூடிய யோகம். அவ பரிவர்த்தனை என்றால் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும். சிறப்பாக இந்த கிரக அமைப்புகள் 4 கிரக அமைப்புகள்
4 கிரக மாற்றங்கள். இதை பற்றி இப்ப அற்புதமாக தெளிவாக, அதாவது 1/10/2025 புதன் துளாராசிக்கு மாறுகிறார். 8/10/2025 குருவினுடைய பயிற்சி, குட்டி பயிற்சி, குருவினுடைய குட்டி பயிற்சி, கொட்டி கொடுக்கும் பயிற்சி. அடுத்து 10/10/2025 சுக்கிர பயிற்சி. 27/10/2025 செவ்வாய் பயிற்சி. இப்படி 4 கிரகங்கள் 4 திக்குகளிலிருந்து 4 திசைகளிலிருந்து அற்புதமான யோகங்களை வழங்கப் போகின்றது. அதை பற்றி அந்த கிரகங்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த இடங்களில் அமர்ந்து என்னென்ன யோகங்களை உங்களுக்கு என்னென்ன காரகத்துவ அடிப்படையில் என்னென்ன கிரக வலிமையோடு பார்த்தவன் நின்றவன் பார்த்து பலன் சொல்லும் அற்புதமான கிரக அமைப்புகளோடு உங்களுக்கு தெளிவான முறையில் ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை சிறப்பான விளக்கத்துடன் உங்களுக்கு தந்து இந்த அக்டோபர் மாத பலன்களை நாம் தொடங்குவோம் எல்லா ராசிக்கும். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன் நேயர்களே, பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சோதனைகள், வேதனைகள்லாம் இருக்கும். அதை கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கல. கல்யாணம் முடியாமல் இருக்கல, நான் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, என்னடா வேலை கிடைக்க மாட்டேங்குது, தொழில் ஏன் இப்படி மோசமாக போகுது, ஏன் இவ்வளோ கடனுக்கு மேலே கடன் ஆகுது, ஏன் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாமல் இருக்கு, 4 பேர் மூஞ்சில் முடிக்க முடியல, நல்லது கெட்டதில் கலந்துக்க முடியல, இப்படிலாம் வேதனைகள் இருந்தால் கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடந்தே திரும். பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப எல்லா ராசிக்குமே அக்டோபர் மாத பலன்களை சிறப்பாக 4 கிரக பயிற்சியினுடைய மாற்றங்களை பார்ப்போம். அக்டோபர் மாத பலன்கள் ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் மாத பலன்கள். ஒரு மனுஷனுக்கு யோகா அடிக்கணும்னா ஒரு நல்ல நேரம் வரணும். அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு நல்ல நேரம், உச்சத்திற்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு சிறந்த நேரம், ஒரு உச்ச கிரகம், உயர்ந்த வாழ்க்கை தருகின்ற ஒரு உச்ச கிரகம், அதுவும் அந்த காசு பணத்துக்கேற்ற ஒரு கிரகம், பணத்தை கொட்டித் தருகின்ற ஒரு கிரகம், செல்வத்திற்கு அதிபதியான ஒரு கிரகம். உலகத்தில் செல்வத்திற்கு அதிபதி அவர் தான். அப்படிப்பட்டவர் உங்க வம்சம் விருத்தியாகக்கூடிய ஒரு இடத்து. வம்சம் எப்படிங்க விருத்தியாகும்? அவன் கஷ்டப்படுறான், இவன் கஷ்டப்படுறான், எங்க குடும்பத்தில் எல்லாருமே கஷ்டப்படுறோம், யாருமே முன்னுக்கு வர முடியல. அப்ப அந்த அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, 9ஆம் இடம், 9ஆம் இடத்திற்கு நேர் எதிர இருக்கக்கூடியது 3ஆம் இடம். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். அப்ப 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3ஆம் இடத்துக்கு ஒரு கிரகம் வருது. யாரு? குரு பகவான் வர, செல்வ நாயகன். ஆக இந்த ரிஷபராசிக்கு இந்த அக்டோபர் 1/10/2025 இந்த அக்டோபர் மாத பலன் ஆரம்பிக்குது. 1/10/2025 முதல் 31/10/2025 வரை. அப்ப இந்த 1ஆம் தேதி 1/10/2025 இந்த அக்டோபர் மாத பலன் ஆரம்பிக்குது. 8/10/2025 ஒரு வாரம் தான். ஒரு வாரம். இந்த ஒரு வாரத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். செல்வ நாயகன், பொன்னன், பொன் பொருள், அதுக்காக அவர் பேர் பொன்னன். குரு பகவான் தாங்க. குரு பகவான் தனகாரகனாகி செல்வ நாயகனாகி உங்க வம்சம் விருத்தி அடையக்கூடிய ஒரு இடத்திற்கு வருகிறார். 3ஆம் இடம். பொதுவாக 3ஆம் இடத்தை ஒரே வார்த்தை சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப ஒரு இடத்தை லக்னமாக வைத்து பார்க்க வேண்டும். ஒரு இடத்துல அந்த இடத்துல
குருவான் 3ஆம் இடத்துக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரார். 3ஆம் இடம் என்பது சாதாரண இடம் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது ஒரு முக்கியமான மாற்றம். அப்ப நல்ல கவனிங்க. 10ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம், ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம். அப்ப 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் என்ன? முதல்ல உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம், செய்கின்ற தொழில், பார்க்கிற உத்தியோகம், அதை மேன்மைப்படுத்தும். 9ஆம் இடத்திற்கு காலச்சக்கர விதிப்படி, காலபுருஷ தத்துவப்படி, காலபுருஷனுக்கு காலச்சக்கரத்துக்கு 9ஆம் அதிபதியாகப்பட்டவன் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வருகிறார். 3ஆம் இடத்திலிருந்து உச்சம் பெற்ற குருவாக ரிஷபத்திலிருந்து, அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார். உச்சம் பெற்ற குருவாக மாறுகிறார், பயிற்சி அடைகிறார். அப்ப மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்சம் பெறுகிறார் குரு பகவான். அது உங்களுக்கு 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடியது உங்களுக்கு 9ஆம் இடம். ஆக காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு கால சக்கரத்திற்கு 9ஆம் அதிபதியாகப்பட்டவன் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து உங்க 9ஆம் அதிபதியை பார்க்கிறார். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும். அதே இது உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம், ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம். இப்படித்தான் பார்க்கணும் பலனை. 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் தான் உங்களுக்கு 3ஆம் இடம். புரிஞ்சுட்டீங்களா? அந்த 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் என்ன? நல்ல உத்தியோகம், நல்ல தொழில் விருத்தி, அதிகாரத்து வாய்ந்த பதவி யோகங்கள், ஆக எதிரியை வெல்லக்கூடிய திறமைகள், கடன் பிரச்சனைகள் தீரக்கூடியது. கடன் பிரச்சனை என்ன? மற்றவங்களுக்கு காசு பணம் கொடுக்கலாம். எப்பா பணம் இல்லை, பணம் உங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு காசு பணம் வரப்போகுது. மற்றவர்களுக்கு உதவிகளை, பண உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் முன்னேற போகுது. பிறருக்கு கடன் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, கஷ்டப்படுறவர்களுக்கு காசு பணம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வருமானம் வரும், காசு பணம் வரும். நல்ல உத்தியோகம், பதவி, தொழில் விருத்தி, முன்னேற்றம் ஏற்படும். சரி, அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துக்குரிய புதனாகப்பட்ட புதன் வந்து சுக்கரனோட சேர்ந்தாலும் சரி, இல்ல பரிவர்த்தனை ஆனாலும், இப்போ பரிவர்த்தனை ஆக போகுது, ஒன்றுக்கு பார்த்தாலும் இல்லை அதற்கு உள்ள ஒன்றுக்கு கனெக்ட் ஆகணும். எப்படி கனெக்ட் ஆகலாம்? இந்த பரிவர்த்தனை கனெக்ட் ஆகலாம், ஒன்றுக்கு சேரலாம். அப்போ உங்கள் ரிஷபராசிக்கு 2ஆம் அதிபதியாகப்பட்ட புதன் 5ஆம் இடத்தில் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தில் உட்கார்றார். 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல, சுக்கிரன் வீட்டில் துளாராசியில், அந்த சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல கன்னியில். எப்போ? 10/10/2025, 10/10/2025 இந்த பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. எங்க 8/10 குரு உச்சம் பெறுகிறார். உங்களுக்கு உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். அடுத்து 10/10 பரிவர்த்தனை. இப்படிப்பட்ட அடுத்தடுத்த யோகங்கள் வரும்போது பணம், காசு, பதவி யோகம், செல்வ யோகம், சொத்து யோகம், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படாமல் இருக்குமா? உறுதியாக ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் உயர்வு உறுதி. சும்மா கிடையாது, பணம் செல்வத்தோடு உச்சத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு உச்ச கிரகம். பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டு பண காசு பணங்களை, பதவிகளை கொட்டித்தரப்போகின்றது. பரிவர்த்தனை யோகம் பணம், காசு, பதவிகளை, பண யோகங்களை கொட்டித்தரப்போகின்றது. ஆதாரப்பூர்வ விளக்கத்தோடு உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகளை விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கிரகங்களுடைய ஆதாரப்பூர்வ விளக்கம், அனைத்து யோகங்களும் தரக்கூடிய ஆதாரப்பூர்வ விளக்கம் நிச்சயமா நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப 3ஆம் இடம் குரு பகவான் பல உயர்வுகளை, வம்சத்துக்கே விருத்தியாளர்கள் எல்லாருக்கும். உங்க ரிஷபராசியில அத்தனை வம்சம்னா என்ன? யாரு? உங்க குடும்பம், உங்க பிள்ளை, உங்க தாத்தா பாட்டி, உங்க அப்பா அம்மா, உங்க பிள்ளைங்க எல்லா வம்ச விருத்தி ஆகக்கூடியது. புரியுங்களா? அப்படிப்பட்ட இடத்துல குரு பயிற்சி அடைகிறார்.
அதே நேரத்தில் உறவுகள் மத்தியில் உயர்ந்த வாழ்க்கை. உறவுகள்லாம் பரவாயில்லப்பா, ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் நமக்கு இடைஞ்சல் பண்ணவெல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு. அக்கம் பக்கத்தில் யார் யார் இடைஞ்சல் பண்ணாங்களோ, எவன் வயிற்றுச்ச கொட்டினானோ, வயிற்றுச்சல் கொட்டி எவன் வயிற்றுச்சல் கொட்டி என்னென்ன கெடுதல் பண்ணானோ அத்தனை கஷ்டத்தை அனுப்பிச்சிட்டிங்க. இதெல்லாம் ரொம்ப காலம் அனுப்பிச்சிட்டிங்க. இப்போ யோகம் புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் ரிஷபராசினியர்களே, நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் சிறப்பான யோகம் தான். மற்றபடி வழக்கமாக இருக்கிற கிரகத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கின்ற அவசியம் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால், உங்களுக்கு நீண்ட நாள் ஏதாவது நடக்கலை, கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல், பணத்தை கொடுத்து ஏமாந்த பிரச்சனைகள், இப்படி ஏதாவது ஒரு நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால், இல்லை வியாபாரம் தொழில் மந்தமாக இருக்குது, தொழில் விருத்தி அடைய மாட்டேங்குது, இப்படி ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திகள் சரியில்லைன்னு அர்த்தம். உங்கள் ஜாதகத்தில் பாவ கிரகங்களுடைய மோசமான தசாபுத்திகள் நடந்தால் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய பலன்கள், இந்த பலன்கள் 80% 70% நிச்சயமாக நடக்கும். 70% பேருக்கு 80% பேருக்கு நிச்சயமாக நடக்கும். ஆக அந்த 20-30% தான் இந்த பிரச்சனை வரும். அப்போ நீங்களும் சொல்ல, என்னங்க பலன் அருமையாக சொல்லியிருக்கீங்க, ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு வேதனைப்படுவீங்க. ஒன்றுமே நடக்கலையே, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்க, ஒன்றும் நடக்கலை, நாங்கள் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அனுப்பிச்சுட்ருக்கோம். அப்போ உங்கள் ஜாதகம் சரியில்லை. கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க. உங்கள் சுய ஜாதத்தை, ஜனன ஜாதத்தை பார்த்துங்க. பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பார், எப்போ சரியாகும், இந்த பிரச்சனையில எப்போ சரியாகும் சொல்லி பிரம்மன் ஒரு விதி, தலை விதி உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த யோகத்தை நீங்கள் அடையணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.